Hi friends, welcome to Deepa's tea time. இன்னைக்கு நான் முருங்கைக்காய் தீயல் செஞ்சிருக்கேங்க. ரொம்ப டேஸ்டியா சூப்பரா வந்திருக்கு. ஒயிட் ரைஸ்க்கு நல்ல மேட்சிங்கா இருக்கும். முருங்கைக்காய், பூண்டு, வெங்காயம் எல்லாம் சேர்த்து செய்யறதுனால ரொம்ப டேஸ்டியா சூப்பரா நல்ல அரோமாவா வந்திருக்கு. கண்டிப்பா நீங்களும் செய்து பாருங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முருங்கைக்காய் தீயல் செய்யறதுக்கு முருங்கைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். கட் பண்ணி வச்சுட்டு இதுல நடுல ஒரு கீரல் போட்டு வச்சிருக்கிறேன். வெங்காயம் 1, சின்ன வெங்காயம் போட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். பூண்டு 5 பல் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நீளமாட்டு. முருங்கைக்காய் தீயல் செய்யறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்காக 1/2 கப் தேங்காய், மிளகாய் வத்தல் 5, உங்களுக்கு அதிகமா காரம் வேணும் அப்படின்னா 7 வரைக்கும் வைக்கலாம். கொத்தமல்லி 2 ஸ்பூன், கொஞ்சமா வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளிய கரைச்சி வச்சிருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை. வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல நம்ம வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்தரலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்ல பொன்னிறமா வறுத்து எடுத்துடலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் தான் வைக்கணும், இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். இப்போ ஓரளவுக்கு பாதி வறுத்துட்டோம். இன்னும் கொஞ்சம் கூட டார்க் ஆகணும். இப்போ நம்ம நல்லா வறுத்துட்டோம். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜார்ல நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ நான் அடுப்புல ஒரு பேன் வச்சிருக்கிறேன். அதுல 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். பூண்டு போட்டுடலாம். பூண்டு, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கணும். அதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டோம்னா சீக்கிரமாவே வதங்கிரும். எவ்வளோத்துக்கு வெங்காயம், பூண்டெல்லாம் நல்லா வதங்குதோ அவ்வளோத்துக்கு நல்ல டேஸ்டா நல்ல அரோமாவா இருக்கும். நம்ம கட் பண்ணி வச்சிருந்த முருங்கைக்காவும் சேர்த்து நல்லா வதக்கிட்டோம்னா அந்த முருங்கைக்காவோட ஸ்மெல்லும் சேர்த்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். முருங்கைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம புளி ஊத்திடலாம். அரைச்சு வச்ச தேங்காயும் சேர்த்துடலாம். அதே மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துட்டோம். எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கிட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு, புளி, காரம் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. தேவைன்னா கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா வேகட்டும். நாம மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்த்துடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. முருங்கைக்காய் நல்லா வேகணும். குழம்பும் நல்லா வத்தணும். நல்லா கிண்டி விட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சிடலாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. முருங்கைக்காய் நல்லா வெந்துடுச்சு.
எண்ணெயெல்லாம் நல்லா மேலே வந்துடுச்சு, குழம்பும் நல்லா வத்திடுச்சு. முருங்கைக்காய் வெந்துடுச்சான்னு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா அமுக்கி பார்த்தா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா முருங்கைக்காய் நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ஒயிட் ரைஸுக்கு ரொம்ப நல்ல மேட்சிங்காக இருக்கும். இதுக்கு கூட ஒரு வத்தல் அப்பளம் இதுவே போதும், ரொம்ப நல்லா இருக்கும். முருங்கைக்காய் தீயல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக ஸ்பைசியாக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோவை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.